குட் ஈவினிங். என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இன்றைக்கி தமிழ் வேர் டு ஸ்டடி அப்படிங்கிற கான்செப்டை வந்து ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஓகேவா? ஸோ சிலபஸையும் கையில் எடுத்து வச்சுக்கோங்க. குரூப் 4 ஆர் குரூப் 2 ஏதோ ஒரு சிலபஸில் இருக்கக்கூடிய அந்த தமிழ் லாங்குவேஜ் பார்ட்டை எடுத்து வச்சுக்கோங்க. புரியுதா? எடுத்து வச்சிட்டிங்க அப்படின்னா அதில் ஃபர்ஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க, அலகு 1 யூனிட் 1 பற்றி பார்க்கலாம். டென்டேட்டிவாக யூனிட் 1லேருந்து எத்தனை கொஷின் கேட்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா 25 கேள்விகள். பொதுத்தமிழில் மொத்தம் 100 கேள்வி. அதில் யூனிட் 1 அலகு 1ல் மட்டும் இலக்கணம் அப்படிங்கிற பார்ட்டில் 25 கேள்வி கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா எழுத்து, இப்போ இலக்கணம்னா எழுத்து இலக்கணம், சொல் இலக்கணம், பொருள் இலக்கணம், யாப்பு இலக்கணம், அணி இலக்கணம் அப்படின்னு நம்ம வந்து 5ஆக பிரிக்கிறோம். அதில் வந்து எழுத்து சொல் இது ரெண்டுத்தையும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஃபஸ்ட்டு பார்ட்டில் வச்சுருக்காங்க யூனிட் 1ல். இதிலேருந்து 25 கேள்வி கேட்கலாம் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இது உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சது. சரி, இதுக்கு ஸ்கூல் புக்கு தாண்டி வேறு எங்கே நம்ம படிக்கலாம் அப்படிங்கிற ஒரு சோர்ஸை நான் ஃபஸ்ட்டு கொடுக்குறேன். அதை நோட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட்டு எழுத்து அப்படின்னு வந்து இருக்கு இல்லையா, சிலபஸில் அலகு 1ல் எழுத்து சொல்லுன்னு 2ஆக பிரிச்சுருக்காங்க. அந்த எழுத்துக்கு யார் யாருடைய புத்தகம் படிக்கலாம் அப்படிங்கிறத சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. அதில் ஃபஸ்ட்டு தமிழ் இலக்கணம். எழுத்தை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு தமிழ் இலக்கணம் இருக்கு இல்லையா, அந்த தமிழ் இலக்கணத்துக்கு ஆறுமுக நாவலர்னு ஒருத்தர் புத்தகம் போட்டிருக்கார். நார்மலாக இந்த எழுத்துங்கிற கான்செப்டுக்கான புத்தகம் வந்து ஆறுமுக நாவலர் ஒரு புக் போட்டிருக்காரு. அது என்னன்னா, புக்கு பேரே தமிழ் இலக்கணம். புரியுதா? புக்கோட நேம் தமிழ் இலக்கணம். முடிஞ்சால் நீங்கள் லைப்ரரி எங்கேயாச்சும் இருந்தீங்கன்னா அங்கே போய் இந்த புக்கை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இதில் என்ன இருக்குது, நமக்கு ஏதாவது புரியுதா, அந்த மாதிரி நீங்கள் ஜஸ்ட் ஒரு சர்ச் பண்ணி பார்க்கலாம். அதுக்காக தான் நம்ம இதை கொடுக்குறோம். புரியுதா? தமிழ் இலக்கணம் யாரோடதுன்னா ஆறுமுக நாவலர். பேர் போட்டு தெளிவாக எழுதிக்கோங்க. இன்றைக்கி தெளிவாக டீகோட் பண்ணி பார்க்கலாம். ஆறுமுக நாவலர் இந்த புக்கு தான் ஃபஸ்ட்டு நம்ம வந்து இந்த சாப்டருக்கு பார்க்க போகிறோம். அடுத்தது வெள்ளி விழா தமிழ் பேரகராதி, அடுத்த புத்தகம். இதே எழுத்துக்கு வேறு புத்தகம் என்ன இருக்குது அப்படின்னா, இதில் எந்த புத்தகம் கிடைச்சாலும் நீங்கள் வாங்கி பார்க்கலாம். இது எல்லாமே படிக்கணும்னு அவசியம் கிடையாது. இதில் எந்த புத்தகம் உங்களுக்கு கிடைக்குதோ அதை நீங்கள் வந்து வாங்கி பார்க்கலாம். இது எல்லாத்துலேயுமே சேம் சோர்சஸ் தான் இருக்க போகுது. வெள்ளி விழா தமிழ் பேரகராதி, வெள்ளி விழா தமிழ் பேரகராதி. இந்த புத்தகம் யாரோடது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சங்கரலிங்க முதலியார். சங்கரலிங்க முதலியார். ஜஸ்ட் இதெல்லாம் நீங்கள் கூகுளில் போட்டால் கூட PDF டவுன்லோட் பண்ணிக்கலாம். இல்லை நானுமே உங்களுக்கு எடுத்து அனுப்புகிறேன். சங்கரலிங்க முதலியார் இவரோட புத்தகம். டிவிஏ மீன்ஸ் ஓகேவா? அவங்களோட தமிழை பிழையின்றி எழுதுவோம்னு கூகுளில் போட்டிங்கன்னா அந்த PDF வந்துடும். அதை நீங்கள் படிக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கடுத்தது தமிழ் வளம், இளங்குமரனாருடைய தமிழ் வளம். இந்த புத்தகம் நம்ம வந்து படிக்கிற மாதிரி வரும். இதில் எந்த புத்தகம் கிடைச்சாலும் நீங்கள் வந்து வாங்கிக்கலாம்னு சொல்ல வரேன். எல்லாத்தையும் படிக்கணும்னு அவசியம் கிடையாது. புரியுதா? இளங்குமரனாருடைய என்ன புத்தகம் சொன்னேன், தமிழ் வளம் அப்படிங்கிற ஒரு புத்தகம். இதுவும் எழுத்துக்கு தேவையான புத்தகம். இங்கேருந்து தான் கேட்க போகிறான். இதை தாண்டி எந்த புத்தகமும் அவன் எடுக்க போகிறதில்லை அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன் இப்போது. புரியுதா? இளங்குமரனாருடைய தமிழ் வளம். அடுத்தது தமிழில் தவறுகளை தவிர்ப்போம் அப்படின்னு ஒரு புக்கு. தமிழில் தவறுகளை தவிர்ப்போம். புரியுதா? தமிழில் தவறுகளை தவிர்ப்போம். இந்த பெயரில் இருக்கிற புத்தகம் யாரோடது அப்படின்னா முத்து கண்ணப்பன் அப்படின்னு ஒருத்தர் எழுதியிருக்கார். முத்து கண்ணப்பன். தமிழில் தவறுகளை தவிர்ப்போம் அப்படிங்கிற ஒரு புத்தகம் யாரோடது அப்படின்னா முத்து கண்ணப்பன். இந்த புத்தகமும் நம்ம ரெஃபர் பண்ணணும். அடுத்தது பயன்முறை தமிழ். பயன்முறை தமிழ்னு ஒரு புத்தகம். இது எல்லாமே நான் உங்களுக்கு PDF-ஆகவும் கொடுத்துருவேன். பட் இருந்தாலும் நீங்கள் ஜஸ்ட் நோட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து ஒரு ரெஃபரன்ஸ்க்கு யூஸ் ஆகும். பயன்முறை தமிழ்.
இந்த புத்தகம் எல்லாம் நம்ம மனப்பாடம் பண்ணுவோம்னா கிடையாது. இந்த புத்தகத்தில் 1-2 புக்கு நீங்கள் படித்தாலும் அதை தெளிவாக படிக்கணும், லைன் பை லைனாக. ஜஸ்ட் ஒன்ஸ் 2-3 டைம் படிக்கணும்னு கூட அவசியம் கிடையாது. ஒரு தடவை நீங்கள் இதை தெளிவாக படிச்சிட்டிங்கனாலே உங்களுக்கு வந்து போதுமானது. ஸோ பயன்முறை தமிழ் யாரோடது அப்படின்னா சௌ மதார் மைத்தீன் அப்படின்னு ஒருத்தரோடது. சௌ மதார் மைத்தீன் இவரோட புத்தகம். சௌ மதார் மைத்தீன் அப்படின்னு ஒருத்தரோட புத்தகம் தான் பயன்முறை தமிழ்ங்கிற புத்தகம். புரியுதா? இதுதான் வந்து எழுத்து அப்படிங்கிற பார்ட்டுக்கானது. இப்போ எழுத்துலையே பிரித்தெழுது சேர்த்தெழுதுகன்னு தனித்தனியாக இருக்குல்ல, அது இல்லாமல் சந்திப்பிலைன்னு ஒவ்வொன்றுத்துக்கும் எந்த புக்கு பெஸ்ட்டாக இருக்குன்னு சொல்கிறேன் பாருங்கள். இப்போ வந்து காமனாக பார்த்தோமா, எழுத்துக்கு இந்த புத்தகம்லாம் படிக்கணும்னு நான் சொல்லிட்டேன். காமனாக எழுத்துக்கு கீழே பிரித்தெழுது சேர்த்தெழுது சந்திப்பிலை குறில் நெறில் வேறுபாடுன்னு தனித்தனியாக பிரிச்சும் சிலபஸில் இருக்குது இல்லையா, அதுக்கும் நம்ம வந்து இப்போ புக்ஸை வந்து சொல்லலாம். இப்போ பிரித்தெழுதுதல்னு போட்டுக்கோங்க. எழுத்தில் ஃபஸ்ட்டு வந்து பிரித்தெழுதுதல். அந்த பிரித்தெழுதுதலுக்கு நம்ம என்ன புத்தகம் பயன்படுத்தலாம் அப்படின்னா தமிழ் இலக்கணம் ஆறுமுக நாவலர், அந்த புக்கு பயன்படுத்தலாம். தமிழ் இலக்கணம் ஆறுமுக நாவலரோட புத்தகம் சொன்னோம் இல்லையா, அதை பிரித்தெழுதுதலுக்கு நம்ம பயன்படுத்திக்கலாம். அதுக்கு அடுத்தது தமிழ் வளம், இளங்குமரனாருடைய தமிழ் வளம், அந்த புத்தகம் பயன்படுத்திக்கலாம். ஓகேவா? இளங்குமரனாருடைய தமிழ் வளம், இந்த 2 புக்கு போதும். இன்னும் நிறைய சொல்லலாம், இன்னும் 2-3 இருக்குது. பட் ஆனால் இந்த 2 புத்தகம் தெரிஞ்சாலே போதுமானது. புரியுதா? தமிழ் இலக்கணம் ஆறுமுக நாவலர், தமிழ் வளம் இளங்குமரனார், இது வந்து பிரித்தெழுதுதலுக்கு. அடுத்தது சேர்த்தெழுதுதல். அதே மாதிரி பயன்முறை தமிழ் சௌ மதார் மைத்தீன்னு சொன்னோம் இல்லையா, அந்த ஆத்தரோட புத்தகமும் பிரித்தெழுதுதலுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தது சேர்த்தெழுதுதலுக்கு அதுக்குமே தமிழ் இலக்கணம் ஆறுமுக நாவலர், தமிழ் வளம் இளங்குமரனார், இது 2 போதும் சேர்த்தெழுதுதலுக்கு. ஸோ மேக்ஸிமம் நம்ம இப்போ பார்த்தோம் இல்லையா, இந்த ஆத்தர்ஸுடைய புத்தகமே நமக்கு வந்து போதுமானது தான். எதுக்கு அப்படின்னா அந்த எழுத்துங்கிற பார்ட்டுக்கு, ஃபஸ்ட்டு சாப்டரில் எழுத்துங்கிற பார்ட்டுக்கு இந்த புத்தகமே போதுமானது. இதுக்கு மேலே நம்ம வந்து புத்தகங்கள் பார்க்கணுன்னு அவசியம் இல்லை. அதனால் டேரெக்டாக சொல்லுக்கு வந்துடுங்க, தனித்தனியாக பிரித்து எழுத வேண்டாம். காமனாக இந்த எழுத்து கீழே இருக்கிற எல்லா டாப்பிக்குமே நமக்கு வந்து இப்போ சொன்ன ஒரு 4-5 புத்தகம் போதுமானது. அடுத்தது சொல், அழகு 1ல் இலக்கணமில் சொல்லுக்கு எந்த புத்தகம் பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. சேம் அங்கே பார்த்தோம்ல, தமிழ் இலக்கணம் ஆறுமுக நாவலர், தமிழ் வளம் இளங்குமரனார், பயன்முறை தமிழ் சௌ மதார் மைத்தீன், இந்த 3 பேரோட புத்தகம் தான். அங்கே பார்த்த அதே 3 புத்தகம் தான் இங்கேயும் நம்ம பார்க்குறோம். ஓகேவா? இதுதான் சொல்லுக்கு. நீங்கள் அதே மாதிரி தான், அது இன்சைட் போனாலும் சேம் இதே விஷயத்தை தான் நம்ம படிக்க போகிறோம். இந்த 3 புத்தகம் தான் நம்ம வந்து மேஜராக எடுத்துக்கிறோம். அது கூட வந்து பார்த்திங்கன்னா வேறு என்ன நம்ம மேஜராக பார்ப்போம்னா டிவிஏ அகாடமியோடைய தமிழை பிழையின்றி எழுதுவோம் அப்படின்னு ஒரு பிடிஎஃப் கொடுத்துருப்பாங்க, தமிழ் விர்ச்சுவல் அகாடமி, அதை நம்ம வந்து பார்க்க போகிறோம். இதுதான் நம்ம வந்து இந்த சாப்டருக்கு யூனிட் 1க்கு இதை தான் படிக்க போகிறோம். ஓகேவா? தெளிவாக ஞாபகம் வச்சுக்கோங்க. யூனிட் 1க்கு இவ்வளோ தான், இந்த 3 புக்கு தான் யூனிட் 1. இந்த 3 புக்கில் மேஜராக நமக்கு இன்ஃபர்மேஷன் வந்து தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா நம்மளால் 25 கேள்வி வந்து பதில் எழுத முடியும் கரெக்டாக. அடுத்தது யூனிட் 2க்கு வந்துடுங்க, சொல்லகராதி. யூனிட் 2 வந்து சொல்லகராதி இல்லையா. யூனிட் 1 வந்து என்னது, இலக்கணம், அதில் 25 கேள்வி. யூனிட் 2 சொல்லகராதி, இதில் 15 கேள்வி. இந்த சொல்லகராதியில் இருக்கிற 15 கேள்விக்கு நீங்கள் என்ன புத்தகம் பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். சொல்லகராதிங்கிற பேர்லையே டிவிஏ அகாடமி வந்து ஒரு பிடிஎஃப் லான்ச் பண்ணியிருப்பாங்க, அதை நம்ம படிக்கணும். புரியுதா? சொல்லகராதிங்கிற பேர்லையே டிவிஏ அகாடமி ஒரு இதை வந்து பிடிஎஃபாக வெளியிட்டிருப்பாங்க, அதை நம்ம கண்டிப்பாக படிக்கணும். அதுக்கடுத்து தமிழ் அகரமுதலி, தமிழ் அகரமுதலின்னு ஒரு புத்தகம் இருக்கும். தமிழ் அகரமுதலி, இந்த புத்தகம் யாரோடது அப்படின்னா சண்முகம் பிள்ளையோடது.
சண்முகம் பிள்ளை. தமிழ் அகர முதலிங்கிறது சண்முகம் பிள்ளையோடது. அதுக்கடுத்து இந்த சாப்டருக்கு யாரோட புக்கு தேவைப்படும்னா தமிழகம் ஊரும் பேரும், ராபி சேது பிள்ளையுடைய தமிழகம் ஊரும் பேரும். தமிழகம் ஊரும் பேரும் ராபி சேது பிள்ளை அப்படின்னு சொல்லுவோம், அவரோட புத்தகம். அடுத்தது நல்ல தமிழ் வேண்டுமா ஆக்கி பரந்தாமனாருங்கிறவரோட புத்தகம். நல்ல தமிழ் வேண்டுமா, ஒரு கொஷின் மார்க்கோட இந்த புத்தகம் இருக்கும். நல்ல தமிழ் வேண்டுமா. இதோட ஆத்தர் யார் அப்படின்னா ஆக்கி பரந்தாமனார். இது எல்லாமே நீங்கள் ஸ்கூல் புக்கில் படிப்பீங்க, இந்த மாதிரி டைட்டில்லாம், இந்த புக்கு யாரோடது அப்படின்லாம். நல்ல தமிழ் வேண்டுமா அப்படிங்கிறது ஆக்கி பரந்தாமனார். ஓகேவா? இந்த புத்தகங்கள் இருந்தாலே யூனிட் 2க்கு போதுமானது. அடுத்தது யூனிட் 3. ரொம்பலாம் கிடையாது, சும்மா ஒரு 6-7 புத்தகம் தான். திரும்ப அதே தான் ஒரு எல்லா யூனிட்டுக்கும் மிக்ஸ் பண்ணி தான் கொடுத்துருப்பானுங்க. அதனால நம்ம வந்து தெளிவாக என்னென்ன புத்தகங்கிறத பார்த்து வச்சுக்கோங்க. கண்டிப்பாக உங்களுக்கு அப்பப்போ சும்மா எடுத்து பாருங்கள். இந்த புத்தகம்லாம் நீங்கள் மனப்பாடம் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. பிடிஎஃப்பை வந்து அப்பப்போ தள்ளி பாருங்கள். உங்களுக்கு ஏதாவது ஒன்று அப்படியே மைண்டில் நிற்கும். அந்த மாதிரி நின்றுச்சுனாலே நமக்கு வந்து போதுமானது. ரொம்பலாம் ரிஸ்க் எடுத்து படிக்கணும்னு அவசியம் கிடையாது. இல்லைனாலும் இதை நான் வந்து டீகோட் பண்ணி இதில் முக்கியமான விஷயங்களை நான் உங்களுக்கு கொடுக்குற மாதிரியும் நான் பார்க்குறேன். நான் கண்டிப்பாக இந்த புத்தகம் எல்லாம் படிக்க தான் போகிறேன். அப்படின்னும் போது நான் இதை கண்டிப்பாக உங்களுக்கு நோட்ஸாகவே கொடுப்பேன். புரியுதா? பட் நீங்களும் ஃப்ரீ டைமில் உட்காந்து அந்த பேஜஸ் வந்து திருப்பி பாருங்கள் என்ன இருக்குன்னு. அடுத்து யூனிட் 3 என்ன கொடுத்துருக்காங்க? எழுதும் திறன். யூனிட் 3க்கு இதுக்கு முன்னாடி பார்த்தோம்ல யூனிட் 1, 2, அது ரெண்டுத்துலேயும் என்னெல்லாம் புத்தகம் பார்த்தோமோ அதே புத்தகம் தான் இங்கேயும் வருது. புதுசாக எந்த புத்தகமும் நம்ம படிக்க போகிறது கிடையாது. சரியா? அதனால் நீங்கள் வந்து அந்த புத்தகமே நல்லா படிச்சிங்க அப்படின்னா இந்த யூனிட் 3யும் நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணிடலாம். கிளியரா? அங்கே என்னெல்லாம் பார்த்தோமோ அதையே ஓரளவுக்கு நல்லா படிச்சிங்கன்னா முடிச்சிடலாம் ஈஸியாக யூனிட் 3ஐயும். யூனிட் 3க்குன்னு தனியாக எந்த புத்தகமும் கிடையாது. புரியுதா? அடுத்து யூனிட் 4 வாங்க. யூனிட் 4க்கு வந்தீங்கன்னா கலைச்சொற்கள் இங்கே தான் நமக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிக்கிற மாதிரி வரும். யூனிட் 4ஐ பொறுத்த வரைக்கும் கலைச்சொற்களுக்கு என்னெல்லாம் படிக்கலாம்? நம்ம டிவி அகாடமியிலேருந்து, அதாவது தமிழ் வளர்ச்சித்துறை இருக்குல்ல, டிவி அகாடமி தனியாகவும் இருக்குது, தமிழ் வளர்ச்சித்துறை. அந்த தமிழ் வளர்ச்சித்துறையோட கலைச்சொல் வேட்டை நம்ம அடிக்கடி பார்த்துருப்போம்ல. கலைச்சொல் வேட்டை 1, 2, 3லாம் வந்திருக்கும் இல்லையா? அதுதான் அந்த கலைச்சொல் வேட்டை. அதை பார்க்கணும். கலைச்சொல் வேட்டை. இந்த கலைச்சொல் வேட்டைங்கிறது தமிழ் வளர்ச்சித்துறையோடது. தமிழ் வளர்ச்சித்துறையோட கலைச்சொல் வேட்டை படிக்கணும். தமிழ் விர்ச்சுவல் அகாடமியோட கலைச்சொல் பேரகராதி படிக்கணும். கலைச்சொல் பேரகராதி. டிவி அகாடமியோட கலைச்சொல் பேரகராதி. தமிழ் விர்ச்சுவல் அகாடமியோட கலைச்சொல் பேரகராதி படிக்கணும். அடுத்தது தமிழை பிழையின்றி எழுதுவோம். அதுவும் டிவி அகாடமியோடது. தமிழை பிழையின்றி எழுதுவோம்னு இருக்கு இல்லையா? அதுவும் டிவி அகாடமியோடது. இதுவும் நம்ம வந்து படிக்கிற மாதிரி வரும். சேம் பயன்முறை தமிழ் சௌ மதார் மைத்தீன். அந்த பயன்முறை தமிழ்
சவ் மதார் மைத்தீன். இந்த 4 புத்தகமும் படிச்சிட்டோம் அப்படின்னா நம்மளால் கலைச்சொற்களுக்கான ஆன்சரை ஈஸியாக பண்ணிட முடியும். 10 கேள்விகள் இதிலிருந்து. கலைச்சொல்லில் மட்டும் 10 கேள்வி கேட்குறாங்க. கண்டிப்பாக ஆவரேஜாக 8 கேள்வியாவது வந்துடும். அதனால் இதுக்குமே நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து தான் ஆகணும். 10 கேள்வின்னும் போது நம்ம அதை மிஸ் பண்ண முடியாது நம்மளால். 4 கேள்வி ஈஸியாக இருக்கலாம், 6 கேள்வி கஷ்டமாக இருக்கலாம், இல்லை 6 கேள்வி ஈஸியாக கொடுத்து 4 கேள்வி கஷ்டமாக கேட்கலாம். பட் இது வரைக்கும் கஷ்டமாக தான் அதிகமான கேள்வி கேட்குறாங்க கலைச்சொல் பொறுத்த வரைக்கும். அதனால் நீங்கள் கொஞ்சம் நல்லா படிச்சுக்கிறது நல்லது இந்த டாப்பிக்கையும். அடுத்து யூனிட் 5 ரொம்ப கம்மி தான், 6 யூனிட் தான். 7வது யூனிட்டுக்கு நீங்கள் ஸ்கூல் புக்கு 6th to 12th ஓல்டு நியூ புக்கை வந்து ஓரளவுக்கு தெளிவாக படிச்சிங்கனாலே போதுமானது, ஆன்சர் பண்ணிட்டு போயிடலாம். நீங்கள் வந்து இந்த 6 யூனிட்டுக்கு தான் என்ன பண்ணணுங்கிறது விஷயமே. ஸோ இப்போ கலைச்சொல் வரைக்கும் முடிச்சிட்டோம். அடுத்தது யூனிட் 5. மேக்ஸிமம் 100 பேஜ் வரும் ஒரு புக்கு, இல்லை 200 பேஜுக்குள்ளே தான் வரும். அதுக்கு மேலாம் போகாது நம்ம சொல்கிற புக்கெல்லாம். ஒன்ஸ் படிக்கலாம், தப்பு இல்லை. லாஸ்ட்டாக சொன்னது பயன்முறை தமிழ் சவ் மதார் மைத்தீன். ஸ்டார்டிங்லேயே எழுதியிருப்பீங்களா அந்த புத்தகம்? ஆல்ரெடி எழுதுனதுனால ஸ்பீடாக சொல்லிட்டேன் அதை. அடுத்தது யூனிட் 5. யூனிட் 5ல் என்னது? வாசித்தல் புரிந்து கொள்ளும் திறன். இது நமக்கு வந்து ஈஸி தான். 15 கேள்வி சொல்கிறாங்களா இதில் மேக்ஸிமம் நம்ம ஆன்சர் பண்ணிடுவோம் கண்டிப்பாக எல்லாருமே. கரெக்டு தானே? இதில் ஒன்றும் பெருசாக இன்ஃபர்மேஷன் பிரச்சனை இருக்காது. ஏன் அப்படின்னா இது வந்து ரெகுலராக நம்ம வந்து நியூஸ் பேப்பர்ஸ் படித்தாலும் ப்ளஸ் வந்து கவர்மெண்ட்டுடைய அந்த ஆர்டர்ஸு இது எல்லாத்தையுமே நம்ம படித்தாலே நம்மளால் ஈஸியாக ஆன்சர் பண்ணிட முடியும். இது ஒரு பெரிய விஷயம் கிடையாது நமக்கு. அதனால் ஜஸ்ட்டு இதை வந்து நீங்கள் நியூஸ் பேப்பர்ஸ் அதெல்லாம் படிக்கிற மாதிரி பழகிக்கோங்க, அது மட்டும் போதுமானது. இதில் எக்ஸ்ட்ரா என்ன நம்ம படிக்கணும் அப்படின்னா பழமொழி சம்மந்தப்பட்டது இந்த இதுக்குள்ளே கொடுத்துருக்காங்க. பழமொழியோட பொருளறிதல் அதுக்கு மட்டும் சிலது நான் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. தமிழ் பழமொழிகள் கி.வா. ஜெகநாதன் அந்த புத்தகம் படிக்கணும். இதில் பழமொழிகளுக்கு மட்டும் தமிழ் பழமொழிகள் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. அந்த தமிழ் பழமொழிகள் கி.வா. ஜெகநாதனுடைய ஒரு புத்தகம் இருக்குது, அதை நோட் பண்ணிக்கோங்க. தமிழ் பழமொழிகள். கி.வா. ஜெகநாதன் அந்த புக்கு ரொம்ப முக்கியம். அதில் நிறைய தொகுதி இருக்கும். அதில் 2வது தொகுதி, 3வது தொகுதி, 4வது தொகுதி மட்டும் பார்த்துக்கோங்க. தமிழ் பழமொழிகளில் கி.வா. ஜெகநாதனுடைய தொகுதி 2, தொகுதி 3, தொகுதி 4 இந்த 3 தொகுதி மட்டும் படித்தாலே போதும். அதுக்கடுத்து மரபுத்தொடர் அகர்வரிசை. மரபுத்தொடர் அகரவரிசை அப்படின்னு ஒன்று இருக்கும், ஒரு புத்தகம் மாதிரி தான். மரபுத்தொடர் அகரவரிசை இது யாரோடது அப்படின்னா, இந்த மரபுத்தொடர் அகரவரிசைங்கிறது கிளிநொச்சி மாவட்ட தமிழ் சங்கம் அவங்களோடது. கிளிநொச்சி மாவட்ட தமிழ் சங்கம், கிளிநொச்சி மாவட்ட தமிழ் சங்கம் அவங்களோட தான் இந்த புத்தகம் மரபுத்தொடர் அகரவரிசை. அடுத்து தமிழ் மரபு. தமிழ் மரபு பொன் முத்துக்குமரன். தமிழ் மரபு பொன் முத்துக்குமரன். தமிழ் மரபு பொன் முத்துக்குமரன். அதுக்கடுத்து பழமொழி 400 புலியூர் கேசிகனோடது. பழமொழி 400 இது எல்லாமே ஃப்ரீ டவுன்லோட் தான், நமக்கு ஆன்லைனில். பழமொழி 400 புலியூர் கேசிகன்.
அடுத்தது யூனிட் 6க்கு நம்ம இது வரைக்கும் பார்த்தோம்ல அதே புத்தகங்களை திரும்ப திரும்ப படிச்சுக்கோங்க, வேறு எதுவும் பெருசாக வேண்டாம். யூனிட் 6க்கும் ஆல்ரெடி நம்ம பார்த்தது எழுதினாலே போதும், வேறு எதுவும் வேண்டாம். புரியுதா? இவ்வளோ தான். நம்ம வந்து தமிழை பொறுத்த வரைக்கும் இதில் தான் கேட்க போகிறாங்க கேள்வி. இந்த யூனிட் 6க்கு ஒன்று எக்ஸ்ட்ரா மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க, மொழிபெயர்ப்பு. 5 கேள்வி தான் கேட்க போகிறாங்க யூனிட் 6ல், அதனால போதும் நமக்கு. இதில் பெருசாக வேறு எதுவும் படிக்காதீங்க. இது வரைக்கும் நம்ம பார்த்த புக்ஸையே நல்லா பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த யூனிட் 6ஐயும் நம்ம ஆன்சர் பண்ணிடலாம் ஈஸியாக. இதெல்லாம் நம்ம ஓரலாக வந்து பேசிக் ஐடியாவோடு நம்ம மைண்ட் செட்டில் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளால் என்ன பண்ணிட முடியும்னா நல்ல ஸ்கோர் பண்ணிட முடியும். புரிஞ்சுக்கோங்க, தெளிவாக ஆன்சர் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். இப்போ நான் சொன்னதை மட்டும் நீங்கள் நல்லா படிச்சிட்டிங்கனாலே அதுக்கு மேலே நீங்கள் வந்து படிக்கணும்னு அவசியமே கிடையாது. ஓரளவுக்கு நல்லா படிக்கணும், இதை மட்டும். கிளியராக? தமிழுக்கு இது மட்டும்தான். யூனிட் 7 மொத்தம் இருக்குது. அதில் 6 யூனிட்ஸ் வந்து நம்ம பார்த்துட்டோம். 7th யூனிட் வந்து ஸ்கூல் புக்கை தான் படிக்க போகிறோம். அதுக்கு எக்ஸ்ட்ரா சோர்ஸ் எதுவும் நமக்கு தேவையில்லை. புரியுதா? இப்போ 7 யூனிட் தமிழ் பார்த்துட்டோம். இப்படி தான் தமிழ் பொறுத்த வரைக்கும் நம்ம படிக்கிறோம். இதை தாண்டி வேறு எதுவுமே கிடையாது தமிழுக்கு. கிளியரா? அடுத்தது ஸ்கூல் புக்கை முடிச்சிட்டிங்களா எல்லாரும்? தமிழுக்கு போதுமானது இதுதான் தமிழோட வேர் டு ஸ்டடி. ஸோ தமிழோட வேர் டு ஸ்டடி உங்களுக்கு புரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம இதோட தமிழ் வேர் டு ஸ்டடியை ஸ்டாப் பண்ணிட்டு அடுத்தது பார்க்கலாம். ஓகேவா?